Good evening, student. Next exercise 9.7 example 9.43 பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா prove that integral over 0 to infinity e power minus x power n into dx is equal to n factorial. இதுதான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன சார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டேமை in அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ in is equal to integral over 0 to infinity. ஓகே, அப்போ e power minus x into x power n into dx. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து நான் என்ன சார் அப்ளை பண்ண போகிறேன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு u is equal to x power n. u is equal to x power n. Differentiating with respect to x. அப்போ du by dx is equal to n into x power n minus 1. ஓகே, அப்போ du is equal to என்ன சார் வரும் அப்படின்னா n x power n minus 1. n x power n minus 1. ஓகே, அடுத்தது இன்டகிரேஷன் பார்ட்டை பிரிச்சுக்கிறேன். dv is equal to e power minus x into dx. ஓகே, ஸோ அப்போ v is equal to minus e power minus x. ஓகே, அப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கு என்ன சார் ஃபார்முலா? இன்டகிரல் udv is equal to uv minus integral v du. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? integral over 0 to infinity e power minus x power n into dx is equal to minus x power n e power minus x 0 to infinity minus integral over 0 to infinity minus e power minus x n into x power n minus 1 into dx. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த டேமை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி சார் பண்ணலான்னா இது ரஃப் ஒர்க்கு தான். இப்போ லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் n அப்படியே இருக்கட்டும். இ பவர் மைனஸ் எக்ஸை கீழே கொண்டு வந்தால் இ பவர் ப்ளஸ் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம எல்ஹாபிட்டால் ரூல் அப்ளை பண்ணலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இங்கே எக்ஸ் பவர் n ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா n டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே n ஃபேக்டோரியல். ஓகே, எக்காரணத்தை கொண்டு n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து n டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n ஃபேக்டோரியல். இ பவர் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். ஓகே, இப்போ இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? இங்கே என்னக்கு வேல்யூ இல்லை, வேல்யூக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தா என்ன வரும்? இங்கே இ பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, அப்போ 1 பை இன்ஃபினிட்டி என்ன சார் வரும் அப்படின்னா இதோட வேல்யூ 0 வரும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நமக்கு ரஃப் ஒர்க்கு தான். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ தான் சார் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? i is equal to 0 plus n into integral 0 to infinity e power minus x x power n minus 1 into dx. ஏன்னா இந்த ஹோல் டைம் ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு, ரிமைனிங் மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த டேமை நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன சார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா லெட் in. ஓகே, நான் ஆல்ரெடி இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா in is equal to n into i power n minus 1 எடுத்துக்கிறேன். in is equal to i power n minus 1. ஓகே, ஸோ அப்போ இப்போ in n into i power n minus 1னா அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த n அப்படியே இருக்கும், n minus 1 ஃப்ரெண்டில் வந்துடும். அப்போ n minus 1 into i power n minus அப்படியே ஒன்று ரெடியூஸ் ஆனால் என்ன ஆகும்? n minus 2. ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ n அப்படியே ஃப்ரெண்டில் வந்துடும், n minus 1 ஃப்ரெண்டில் வந்துடும், இதை அப்படியே ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடுங்க. n minus 2 into i power
n மைனஸ் த்ரீன்னு கிடைக்குமா? ஓகே. ஸோ அப்போ இதை ஒரு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். எப்படி சார் போகும் அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் ஒன் இன்ட்டு n மைனஸ் டூ எக்ஸட்ரா 2 இன்ட்டு 1 இன்ட்டு ஐ நாட். ஓகே. ஸோ அப்போ இதில் எப்படி சார் எழுதலாம்னா in இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் இன்ட்டு ஐ நாட்னு எழுதலாம். ஓகே. ஏன்னா n ஃபேக்டோரியல்னாவே நம்ம ஆல்ரெடி 4th சாப்டரில் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். n இன்ட்டு இதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டே போகும் இல்லையா? n இன்ட்டு n மைனஸ் ஒன் n மைனஸ் டூனா n ஃபேக்டோரியல். லாஸ்ட்டாக எண்டு டைம் என்னது? ஐ நாட். ஓகே. இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஐ நாட்டை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு integral over 0 to infinity e power minus x naught into dx அப்போ is equal to integral 0 to infinity e power minus x ஏன்னா anything power 0 1 again என்ன இருக்கு? dx is equal to இதை எப்படி சார் இன்டகிரேட் பண்ணலாம்னா e பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் ஒன் 0 to infinity அப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? அப்போ வெளியில் ஒரு மைனஸ். அப்போ என்ன வரும்? e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 0 to infinity ஓகே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் e பவர் 0. ஓகே. வெளியில் மைனஸ் இருக்கா? இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0, எனிதிங் பவர் 0 1. ஓகே. அப்போ மைனஸ் டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ். அப்போ ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே. அப்போ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் நம்பர் 2 in 1. 2 கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? அப்போ 2வையும் 1ஐயும் சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 கொண்டு போய் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா in இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். ஓகே. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? இன்டகரல் ஓவர் 0 to infinity e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். hence prove. Okay students, எல்லாருமே முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.